அனைவருக்கும் வணக்கம். இப்போ அந்த கீழே இப்போ மேலே இருந்து வச்சேன்ல, அது கீழே திருப்பியிருக்கேன். ஒரு கோடு ஒன்று சும்மா மையத்தில் கோடு போட்டிருக்கேன் உயரத்துக்காக. எனக்கு அது அந்த பெடஸ்டல் வரையணும் கீழே. அந்த பெடஸ்டலுக்காக பாருங்க, உயரம் வச்சுட்டேன், பெடஸ்டலும் வச்சுட்டேன். சும்மா ஸ்கேலுக்காக இது அந்த அகலத்தில் உயரம் எவ்வளோன்ட்டு வைக்கேன். வேறு எதுவும் இல்லை. சரியா ஒன்று அகலம் அந்த உயரத்துக்கு தகுந்தது மாதிரி A4 ஷீட் தான், ஸ்கெட்ச் பேடு. இதில் வந்து ஒரு சிங்கத்தை எப்படி வரையலாம் அப்படின்ட்டு ஒரு அந்த காம்பஸில் ஆக்சுவலாக ரவுண்ட் அடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, இது ஒரு சிங்கம் வரைகிறதுக்கு அந்த பாருங்கள், அந்த அழுத்துக்கு வர பாருங்கள். இது எந்தெந்த இடத்துல ரவுண்டு போடுறோம் பாருங்கள். அது ஒரு ரவுண்டு ஆகும், இது ஒரு ரவுண்டு. அது பாருங்கள், அந்த முதுகில் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துட்டு அந்த ரவுண்டை போடுங்க. அங்கே ஒரு ரவுண்டு பாருங்கள், இது ஒரு ரவுண்டு. இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுங்க. போட்டு இணைச்சிருங்க. பாருங்க, அந்த வாலுக்கு ஒரு ரவுண்டு, வால் சுருண்டு முதுகில் அப்படியே அது பின்பக்கம் அப்படியே விழுந்திருக்க மாதிரி. இதுக்கு இப்போ கண் அப்படியே சிங்கத்துக்குள்ளே கண் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் மூக்கு வரைஞ்சிட்டு அதுக்கு ஒரு ரவுண்டு, இன்னொரு ரவுண்டு, அதுலேயும் ஒரு ரவுண்டு போட்டிருப்பேன். அங்கே பாருங்கள், அந்த ரவுண்டு வைக்கிற பாருங்கள். அந்த பாருங்கள் எங்கே வச்சா பார்த்தீங்களா, அந்த எதிலுக்கு வைக்கிற பாருங்க ரவுண்டு. மேலே போட்டேன். அதுக்கு இப்போ கொஞ்சம் குறைச்சி தாடையை கீழே கொண்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுறது, அது மாதிரி அப்படியே கண்ணோட இது. அதுக்கப்புறம் கண்ணிலேருந்து கண் கருக்குகள், எப்படி புறப்படுது, எந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸு. என்ன கருக்கு முடிக்கும் போது தான் தெரியும் உங்களுக்கு. அது கண்ணுலேருந்து அப்படியே ஒரு சின்ன சின்ன இதுவாக போட்டு அப்படியே காது. இது பல்லவர் காலத்தில் சீமங்களில் பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி காதெல்லாம். அதே மாதிரி பல்லவர் காலம்தான்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி ஒவ்வொரு பண்டைய கால படைப்புகளும் ரசிக்கக்கூடியதில் திகட்டாத ஒரு இது தேன் அமுது, புரியுதா? அந்த மாதிரி படைச்சிட்டு போயிருக்காங்க. இதே மதுரையில் பார்க்குறோம். நம்ம மதுரையில் பார்க்கும்போது துதியாளி அப்படின்ட்டு வருது. அப்போ அந்த துதியாளின்னும்போது அந்த யாழியில் ஒரு ஆட்டோட கொம்பு எப்படி இருக்குமோ அது சுருண்டு அந்த கருக்கை தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை இந்த சிம்மத்துக்கு கூட யானையோட துதியை சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத இணைச்சி ஒரு அற்புதமான கற்பனை வடிவத்தை உருவாக்கியிருக்கான். அதுக்கெலாம் என்ன பதில் சொல்கிறது, எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. அது மாதிரி நிறைய இருக்குது. போட்டு வரேன், எல்லா கருக்களும் போடுவேன். நான் நிறையா திருப்பி பேசுகிறேன்ல, கொஞ்சம் தான் பேச போகிறேன். அடுத்து மியூசிக் போடுவேன். ஃபினிஷிங் வரைக்கும் மியூசிக் தான் வரும். இந்த 2 இது போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 2 அடுக்கு, சும்மா அந்த இடத்த அடைக்கிறதுக்கு. நான் இல்லைன்னா கோடு போட்டிருக்கலாம். இந்த மாதிரி கூட போட்டு விட்டான், ஒன்றும் இல்லை. புரியுதா? இப்படித்தான் அப்படின்றது இல்லை, சிற்பியோட கற்பனை. என்ன அந்த இந்த போட்டிருக்கோம்ல, அடிச்சனால அந்த சின்ன கேப்பில் கூட அந்த முடி ஆரம்பம் பிசுறுகள், அதை போகிறேன் பாருங்கள். இந்த வரேன், அந்த வாட்டம் எப்படி இருக்கும், அந்த வாட்டத்துக்காகவே போடணும். அந்த வாட்டம் எப்படி வளையுதோ அந்த வாட்டத்துக்காகவே போடணும். வாட்டம் மீன்ஸ் டைரக்ஷன்ஸ். அந்த டைரக்ஷன் எப்படி போகுதோ அதே டைரக்ஷனில் யூஆர் ஃபாலோ த டைரக்ஷன்ஸ். இட் இஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இட் இஸ் மை இமேஜ். இது என்னோடய கற்பனை.
என்ன இந்த பக்கம் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பேடு இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி திரும்பவும் அப்படி பண்ணுவேன், இப்படி போடுவேன். அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. அதை பாருங்கள், அந்த வால் போன சிங்கத்தில் போட்டிருப்பேன், வாழை கீழே வந்திருக்க மாதிரி போட்டிருப்பேன், இல்லைன்னா அப்படி போட்டிருப்பேன். ஆனால் சிம்ம இலக்கணம் அப்படின்னா இந்த சுருளுக்காகவே இதை போட்டேன். சுருள் ரசிக்கக்கூடிய தன்மை. சரியா? இது இன்னும் புடைப்பாக எடுத்துருக்கலாம். ஒரு மாதிரி அடுக்கடுக்காக எடுத்துருப்பேன். அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, புத்தருக்கு சுருளாக போடுவாங்க, அது ஒரு ஸ்டைலு. அதே மாதிரி இது பாருங்கள், அளவு வைக்கிறேன். இந்த பக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு லட்சணம் தான், நேச்சுரல் லட்சணம் தான் நம்மளுக்கு. அளவு எங்கள் அப்பா சொல்கிறது உண்மை. அளவை தொட்டால் இலவா போயிடுவான்ட்டு. அதனால தான் இன்றைக்கி கை சரசரன்னு ஓடுது. ஏன்னா திடீர்னு அப்பாவை புகழ்றேனே இல்லை, எனக்கு ஒன்றுமே சொல்லி தந்தவர் இல்லை. அளவும் சொல்லி தர மாட்டார், எதுவும் தர மாட்டார். ஆனால் எல்லாமே காலேஜில் ஃபஸ்ட் பேட்ச். காலேஜில் ஃபஸ்ட் பேட்ச். அந்த காலேஜில் அப்படி படித்தவர். 3 வருஷம்தான். 1959, 60, 61வது வருஷம் வெளில வந்தாங்க. அதில் முத்தியாஸ்தபதியார் ஒருத்தர். அந்த காலேஜ் ஆரம்பித்ததில் 10 பேர் தான் இருப்பாங்க. 10 பேர் 11 பேர் தான் இருப்பாங்க. வேறு யாரும் அவ்வளோ ஸ்டூடெண்ட் கூட இல்லை. இப்போ என்ன 60 பேர் கூட இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பேர் தான் இருக்காங்க. 20 பேர் வாத்தியாராக இருக்கலாமே தவிர எதுக்கு என்னென்னு ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி அந்த முட்டியை கூட பெருப்பேன். ஒவ்வொன்றா கொஞ்சம் ரசிக்கணும். ஒரு கலைனா எங்கே ஃபால்ட் இருக்குது, என்ன இருக்குது, அதை ரசிக்கணும். இந்த வயிறு கொஞ்சம் தப்பாக போட்டிருப்பேன். அந்த கோடு இந்த வயிறை கொஞ்சம் மாற்றுவேன். இங்கேருந்து போகணும், அதாவது இந்த முட்டிக்கிட்டேருந்து தொடக்க ஏறணும். அதை மாற்றுவேன். தொடக்கிறதுக்கெலாம் போட்டுட்டு அதை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இதில் அதிகமாக பேசவும் முடியாது, நீங்கள் பார்த்தே கற்றுக்கலாம். I don't have to explain more. You may learn just by seeing my drawing. Okay, that's all. Now I am going to already I am finished the out sketch of the ink line. Okay, and then now I am go to then tip pen. Tip pen means அந்த பேனா இங்கை தொட்டு எழுதுவாங்கள்ல, அந்த பேனால் தான் வரைய போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதையும் பாருங்கள், ரசித்து பாருங்கள். ஒரு சிம்மம் உட்கார்ந்தால், அமர்ந்திருந்தால் எந்த நிலைமையில் இருக்கும், எந்த மாதிரி இருக்கும். ஏன் இதெல்லாம் அழிக்கிறேன்னா, அந்த வாட்டங்கள்லாம் தெரியணும். Why should I erase that? We want to that perfect measurement and perfect exact view. That way erase and then I will put it another sketch like that. Now it is finished. Okay. Thank you. Everyone, please watch until this tip and ink finishing, because it is one of the different kind of the drawing. That way I will told you. Thank you. ஏன்னா அந்த டிப்பனில் வரைகிறது இங்கை தொட்டு டச் பண்ணி தான் எழுதணும். அந்த பெண்ணில் சாஃப்ட்னஸ் இருக்கும். எவ்வளோ தான் இங்கு ஏறுமோ அவ்வளோ தான் ஏறணும். அதை வரையணும். ஒரு இடத்துல ட்ராப் எங்கேயாவது விழுந்துச்சினாலும் ட்ராயிங் கெட்டுரும், ஃபால்ட் ஆகிடும். Extra, when you are going to draw the extra, take extra ink, the drawing all are fault. That is important one. அதனால் கொஞ்சம் கவனித்து அழகாக செய்யுங்க. அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா அந்த சிங்கத்துக்கு அழகாக பெருத்துட்டேன், வால் வந்துடுச்சு, எல்லாம் பண்ணிட்டேன். அந்த மாதிரி வால் பாருங்கள் எப்படி போடுறேன், அதுக்கு பின்னாடி இழுக்கிறேன் அந்த வாலோட கணம் அப்படின்ட்டு. கொஞ்சம் கிராஸாக இருக்கான்ல, ஸ்ட்ரைட் வரும். பட்டு அந்த கேமரா எந்த ஆங்கிளில் இருக்கோ, நான் என்னோடய பேடில் என்ன இருக்கோ அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்கெட்ச் கிடச்சிருச்சு.
அப்படின்னும்போது பெடஸ்டல், அந்த பெடஸ்டலில் ஒரு 2 பத்மம் அதெல்லாம் காட்டுவேன். இந்த முடிகள்லாம் காட்டு வரோம் பார்த்தீங்களா, சிக்ஸாக்காக காட்டு வந்துருக்கோம். திருப்பி சொல்கிறேன், அதான் சிக்ஸாக்னா இந்த பக்கம் அந்த பக்கம் வளைஞ்சி நெளிஞ்சி வளைவு நெளிவுகள் சுழிவுகள் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு கற்பனைனா அந்த மாதிரி கற்பனை பண்ணணும். ஏன்னா நானும் செஞ்சேன், நானும் பண்ணேன், நானும் அடித்தேன், இந்த மாதிரி அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா என்னைக்கு எத்தனையோ இப்போ தோண்ட போனால் சீரடி இது கீழடியெலாம் தோண்ட போனால் 8000 வருஷம் 7000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு முன்னாடியே இன்னும் தொற்றனை தோறும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் சொல்கிறேன், தோண்ட ஊற்று சுரக்குது. அப்போ தமிழனோட பாரம்பரியம்ன்றது சிறப்பு. அதுக்கு சொல்ல வரேன். அப்போ எப்படி இந்த மாதிரிலாம் கலப்பினத்தை உருவாக்கி அடிச்சிருப்பாப்புல, ஒரு சிங்கத்தை இயற்கையாக போடாமல் இப்படித்தான் அடிக்கணும், இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ட்டு சீறிக்கிட்டு ஒரு காலை தூக்கிக்கிட்டு நிற்கிற மாதிரி அந்த பாவனையில் போட்டிருப்பாப்புல. இதெல்லாம் ரசிக்கக்கூடியது இல்லை. எவ்வளோதான் இது பண்ணாலும் அவன் காலை கழுவி தண்ணியாக குடித்தாலும் சரி, அந்த சிற்பிகளோட காலை கழுவி உண்மையாக சொல்கிறேன், அவன் கிடைச்சான். அதை ரவுண்டு அடிக்கிறான் பார்த்தீங்களா, இப்படி அதான் ரவுண்டு, அது ஒரு ரவுண்டு, இதை அடிக்கிறேன் பாருங்கள், 2வது ரவுண்டு பாருங்கள், எங்கே அடிக்கிறேன் பாருங்கள். வரல, பட் அடிப்பேன். அந்த அடித்தேன் பாருங்கள், அது 2வது ரவுண்டு, அது முதுகோடு வந்துடுச்சு. 3வது ரவுண்டு இந்த பின்புறம் பிருஷ்டபாகன்னுவாங்க. சென்டர் எங்கேன்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பாட்டுக்கு அந்த ரவுண்டு அடிச்சிடணும். அதுதான் இதில் உள்ளது. இந்த ஒரு 3 ரவுண்டு அது இது எல்லாம் இணைச்சாக்க சிம்ம ஈஸி. இதை மோல்டு அடிக்கிறானுங்க கம்நாட்டிங்க. இதை காலேஜில் மோல்டு அடிக்கிறாங்க. என்ன ஆக்சுவலாக காலேஜில் மோல்டு அடிக்கலாமா கேட்குறேன். என்னடா இவன் கம்நாட்டிங்க அப்படி இப்படின்றானே அப்படின்னா கூடாது. என்ன, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். நான் தவறு செஞ்சேன்னா நானும் அப்படி தான் இருப்பேன். என்ன, அந்த மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு ஜெராக்ஸ் பேப்பரை கொடுத்து இதை வரைங்க அதை வரைங்க, என்ன ஒரு போர்டில் வரைஞ்சி தரத்துக்கு இது முடியல. எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. என்ன பிள்ளைங்க இது இந்த நெற்றியில் கொஞ்சம் வரைகிறனால இது எக்ஸ்ட்ரா என்னோட கற்பனைக்காக நான் வரைஞ்சது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்வோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இயற்கையாகவே எப்படி இருக்குமோ அப்படியே வரைஞ்சிருப்பேன். இங்க் பண்ணிட்டு வரேன் பார்த்தீங்களா, இதுதான் டிப்பன். அந்த பென்னு இங்கில் அந்த இங்க் பாட்டிலோட தொட்டு தான் எழுதணும். ஹோல்டர் கையில் இருக்கிறது, அதில் சைஸ் வரையாக கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட என்னென்ன தேவையோ இந்த கலைகளுக்கு அத்தனையுமே நான் பெருமைக்கு சொல்ல, அத்தனையும் நான் சாப்பிட்றனோ சாப்பிட்லையோ, தூக்கம் வருதோ வரலையோ, அத்தனையும் வாங்கி போட்டு வச்சுருக்கேன். என்ன எதுக்காக? கற்றுக்கணும், இதெல்லாம் வரையணும், இப்படிலாம் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக வளரணும். நாளைக்கு செத்தாலும் பூ மணக்கணும், நார் மணக்கணும். செத்தா பூ மணக்காது, அதோட போயிடும். நார் மணக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான். பெருசாக கொம்பை வரைஞ்சிவிட்டேனே. நான் கொம்பெல்லாம் வரையலை, சும்மா சாதாரணமாக தொட்டு தான் அப்படியே இங்கே தொட்டு தான் வரைகிறேன். அதுதானே தவிர வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு ஏற்கனவே நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய தாழ்மையான நன்றிகள். இன்னும் நீங்கள் என்னை உற்சாகப்படுத்தத்தான் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுறதுக்காக நான் அதிகமாக இது பண்ணல. என்ன எப்போயாவது போடுறேன்னு ஒரு வருஷமாக நிறுத்தியே வச்சுருந்தேன், வேண்டாம் இந்த இதுவே வேண்டான்ட்டு. ஆனால் இனிமேல் போட தான் எல்லாமே இதில் இறக்குவேன். ஆயாரி பொருத்தங்களை விடுங்க, விமானங்கள், 2 நிலை ராஜகோபுரங்கள் எப்படி வரையணும், எந்த மாதிரி ஆர்ட் பண்ணணும், எப்படி வரைஞ்சாங்க, எந்த மாதிரி அளவு வச்சாங்க, எத்தனை பாகம் பிரிக்கணும், பதவிநியாசம் எப்படி, அத்தனையுமே ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சொல்கிறேன், பதவிநியாசம்னா என்ன, அதோட அர்த்தம் என்ன, அதோட மீனிங் என்ன, ரெண்டுமே ஒன்று தான். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த பதவிநியாசா?
இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் வந்து யோசிக்கணும். அதெல்லாம் சொல்லித்தரேன் பாருங்கள். டக்கு 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 டக்குன்னு போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து சித்திரம் அப்படியே பழகினா தான் அந்த கை பழக பழக இலகும். இது மாதிரி இதில் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கலாம். உங்கள் கூட நான் என் டைம் ஸ்பெண்ட் பண்ண இதுக்கு இதுவும் ஆகலை. எனக்கு அடுத்து இது இருக்குது. என்ன ஆன்லைன் கிளாஸ் வேறு நடத்துகிறேன். சில்பசாஸ்திரம் எப்படி நடத்தணும், எந்த மாதிரி கொண்டு வரணும், அகாரம் விகாரம் அப்படின்ற மாதிரி இந்த சிங்கத்தை வரைஞ்சிருக்கேன்னா அப்போ எப்படி இருக்கும்? ஒரு சென்ட்ரல் லைன் மிடில் ஒரு லைன் போட்டிருக்கேனே, அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் கம்பி வளர்த்தி இப்படி வச்சு இப்படி ஒட்டி இப்படி போடணும் அப்படின்ட்டு தான் வருது. சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி. இதை கருங்கல்லையும் செய்யலாம், சிமெண்ட்லேயும் செய்யலாம், எல்லாத்துலேயுமே செய்யலாம். ஏன்னா நம்ம ஒன்றும் புதுசாக எதுவுமே கொண்டு வந்துடலன்ட்டேன். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், யாரும் நவீனத்தை புகுத்தலை. இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் சேர்த்துருக்கணும் ஒழிஞ்சு நவீனத்தை என்னாலையும் புகுத்த முடியல. அந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் கொடுத்து பேசுகிறேன். இந்த வரேன். பேசிக்கிட்டு தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், உங்கள் கூட தான் இருக்கேன். இந்த காதை பற்றி சொன்னேன், பல்லவர்களோட ஸ்டைலில் தான் இருக்குன்ட்டு. நான் கையில் பிடிச்சிருக்கிறது வெறும் மரக்கட்டை ஹோல்டர், புரியுதா? அதில் சொருவி இருக்கிறது பெண்ணோட நெப்பு. அது எல்லா இடத்துலையும் கிடைக்கிது, வாங்கிக்கலாம். என்ன நான் அனுப்பிச்சி விட்றேன் கேட்டிங்கனாக்கா. அந்த அங்கே தொட்டு எழுதுறவங்கள இந்தியன் இங்க், புரியுதா இல்லையா? இது ஆதி காலத்துலேருந்தே கிடைக்கிது. இதில் இன்னொன்று செய்வார் எங்கள் அப்பா. ஆதி காலத்தில் வந்து இந்த துணியை போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் கேமரா எடுப்பாங்க. அதே கேமரா வாங்கி வச்சுருந்தார். என்னடா இவருக்கு என்னடா தெரியுன்ட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து பார்க்குறேன். அந்த இதெல்லாம் இப்படி தான் இந்த ப்ளூ பிரிண்ட் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இது பண்ணணும், அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காரு. அதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா? அந்த பொருள்லாம் கிடைக்குமா? அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதில் பண்ணணும், இதை பண்ணணுன்ட்டு எக்கச்சக்கமான புகைப்படங்கள் எடுத்து வச்சுருக்காரு. அதெல்லாம் அவர் என்ன சொல்ல முடியும்? அவரை பெருமையாக பேசணுன்ற அவசியம் எனக்கு இங்கே இல்லை. பட் சொல்கிறேன், அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம அதாவது ஒரு மனுஷன் நினச்சா எதுவுமே சாதிக்க முடியுன்றத அவர் காலேஜில் படிச்சுட்டு அவர் நான் ஃபோட்டோகிராஃபர் ஆகணுமா? கிடையாது. பட்டு அப்பயே அந்த கேமராவை அது எனக்கு விளையாட்டு பொம்மையாக ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைப்பா அதை எடுத்து லென்ஸ் எடுத்து அதை எடுத்து பிரித்து அதெல்லாம் அதுக்கப்புறம் புது கேமரா வாங்கி அவருக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடியே கொடுத்த பிறகு தான் அந்த பழைய கேமரா பிரித்து எடுத்து பார்த்தேன். உள்ளுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது. வெறும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கருப்பு கலரில் மடிஞ்சு ஒட்டும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. லென்ஸ் இருக்குது, ஒரு இது இருக்குது, அவ்வளோதான். ஒரு கிளிக்குன்றது இருக்குது, அது தட்டினா இது எடுக்குது. ஒரு கிளாஸ் இருக்குது, இன்னொரு கிளாஸ் அப்படியே இருக்குது. அது நம்மளோட இதை எடுக்குது. அந்த இதை எடுத்து தான் வந்து அப்போ ஃபிலிமை வந்து எப்படி வாஷ் பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணுன்ற டெக்னாலஜிலாம் பயங்கரமாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஆச்சரியமான மனுஷன், ஆச்சரியமான தெய்வ பிறப்பு. சரியா? ஒரு வேலை செஞ்சாலும் நச்சுன்னு செய்வார். ஏன்னா சும்மா கண்டவ மாதிரி திருடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் அலைய மாட்டார். ஏன்னா காசு கூட வரப்போகுது. என்ன நீ செத்தா கருவாடு, மீன் செத்தா அது கூட விலை போகுமா? இது கண்ணதாசன் சொன்னதுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி அதெல்லாம் தேவையில்லாது. எதுவுமே கூட வரப்போகிறதே இல்லைன்ட்டேன். ஆமாம், எதுவுமே கூட வரப்போகிறது இல்லைன்ட்டு விட்டு சும்மா இது பண்ணிட்டு போயிட்டே இருந்தாக்கா நான் அன்னைக்கு கற்றுக்கிட்ட வித்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். புரியுதா இல்லையா? இதுதான் வந்து சரஸ்வதி தான் வந்து சாசுத்தம், என்றைக்கும் நிரந்தரம். இதை அழிக்க முடியாது. புரியுதா இல்லையா? அந்த பல்லை பாருங்கள், கொஞ்சம் பெருசாக போட்டு அதை தொட்டிருப்பேன். அந்த பல்லுக்கும் அந்த ரவுண்டு அந்த ரவுண்டு ஒன்று போடுவோம் பாருங்கள். அந்த பல்லோட ரவுண்டும் அதுவும் ஒன்றா இருக்கணும். அதை தான் சொல்லி தந்திருக்காரு எங்கள் அப்பா. வேறு எதுவும் சொல்ல மாட்டார்.
ஏன்னா இன்றைக்கி அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறான்னு இல்லை, இப்படி வரணும், இப்படி தான் போடணும் அப்படின்ட்டு சில இதெல்லாம் சொல்லுவார். டிவைடர் தொடக்கூடாது, எந்த ஒரு இதுவுமே அவருக்கு தொட்டால் போச்சு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். என்ன பண்ண முடியும்? அவரையும் அனுசரிக்கணும், அவருக்கு கற்றும் கொடுக்க மாட்டார், என்ன பண்ண? காலேஜில் சேரலைன்னா என்னையை சேர்க்க விட மாட்டேன்ட்டானுங்க. ஒரு 3 மாதம் உனக்கு வயசு பெருசாகிடுச்சின்ட்டு. இதோ இப்போ இறந்தாப்புல நரசிம்மன், என்ன நரசிம்மன்ட்டு 40 வயசில் வந்து காலேஜில் கருங்கல் வேலையை கற்றுக்கிறாப்புல. என்ன அப்போ அவங்களுக்கு ஒரு தன்மை, எனக்கு ஒரு தன்மையா? அது சூட்சுமம், புரியுதா இல்லையா? சூட்சுமம் இல்லை, அது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஆணவத்திமர். இவனை எப்படி சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது. அது என்னோட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, வேண்டாம் இருக்கட்டும், இந்த மாதிரி வந்துட்டேன் வெளில. ஆனால் அன்றைக்கே முட்டுப்புள்ளி வச்சுட்டேன், இந்த காலேஜுக்கு இழுத்து லாக் போடணுன்ட்டு. ஏன்னா இதோ இப்போ இறங்குறேன், இப்போ கேஸ் போடுவேன், தனியாக வரைஞ்சி காமிச்சிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இறங்கி எல்லாத்தையும் போட்டு எல்லாம் என்ன ஏதுன்ட்டு நானும் இறங்குறேன். என்ன பெருசாக படிக்காதவங்க ஆரம்பித்த காலேஜை சும்மா நாங்கள் படிச்சுட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி அந்த பிஎஸ்சி சர்டிஃபிகேட் வச்சு நாக்க வலிக்கிறீங்களா? எங்கேயாவது போய் யாராவது கவர்மெண்ட் வேலை செய்கிறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மண்டல ஸ்தபதி கேட்டால் இந்து அறநிலையத்துறை, வெள்ளைக்காரன் கொள்ளை அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு போனது, அதை கட்டிக்கிட்டு அழுகிறீங்க. ஏன் முஸ்லீம் கோயிலையும் கிறிஸ்டின் கோயிலையும் போய் கையை வைங்களேன், வெட்டி உதைப்பான், இல்லை கிட்ட வெட்டி எடுத்துருவானுங்க, வெட்டி பொழந்துருவானுங்க, புரியுதா இல்லையா? அதுதான் பயம். அந்த பயம் இங்கே மட்டும்தான் உங்கள்கிட்ட இது பண்ண முடியும். என்ன இதை வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு தான் அப்படின்னு, ஏன்னா இது லைசன்ஸா ரினியூவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு? ஸ்தபதி அப்படின்ட்டு ரத்னத்தில் அப்படியே காட்டணுமா? பெட்டி இங்கே பார், அப்படியே ஆஞ்சநேயர் மாதிரி ஸ்தபதின்னு எழுதியிருக்கா பார், அப்போ எனக்கு கொடு அப்படின்னு கேட்கணுமா? என்னங்கய்யா உங்களோட இது? கொள்ளை அடிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு இந்த அறநிலையத்துறை வேணும் அப்படின்னாக்கா அதில் கொள்ளையாக காசு வருது, அதை கொள்ளை அடிக்கணும் உங்களுக்கு. குத்தகை வருது, அது வருது, இடம் இருக்குது, அதை இருக்குது, லொட்டு இருக்குது, லொசுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது, கொள்ளை அடிக்கணும். அதுக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்க. எங்கேயாவது மற்ற கோயிலில் போய் வைங்களேன், முடியுமா? ஒரு நல்ல ஆம்பளையாக இருந்தால் கொண்டு போய் வைங்க அடுத்த கோயிலில், எல்லாருக்கும் பொது அப்படின்ட்டு. முடியுமா? முடியாது இல்லையா? அந்த தெம்பு இல்லாமல் இருக்கீங்க. எதுக்கு? அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தானே வாழ்கிறீங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளே தான் எல்லாருமே இருக்கோம். ஏன்? உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? இல்லை கேட்குறேன். என்ன கடவுளுக்கு உருவம் இல்லை, உண்மைதான். நம்ம வழிபடுறது தான் கடவுள். நான் கடவுளை பற்றி குறை சொல்ல. ஏன் இந்து கோயில்களில் மட்டும் இது பண்ணுறீங்க? திருச்செந்தூர் கோயிலில் ஒருத்தன் கேட்குறான், ஏன் இவ்வளோ காசு வசூல் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வக்கு இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப படு மோசம், புரியுதா இல்லையா? ஜால்ரா அடித்தா எல்லாமே இதுவாகிடலாம். என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. ஸோ இங்கே கையை அசைச்சு இது பண்ணுறேனாக்கா அந்த இங்க்கு தொடுறேன், ஏன்னா தூரமாக வச்சுருக்கேன், படத்தில் விழுந்துட போதும் அப்படின்ட்டு. அந்த ஷேட் அடிக்குது பாருங்கள் தலைக்கு மேலே, அந்த பாட்டில் அங்கே தான் இருக்குது, சின்ன பாட்டில் அங்கே தான். அந்த மாதிரி கொஞ்சம் மாண்புமிகு
இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்களுக்கு என்னோடய பணிவான வணக்கம். இந்த இந்து அறநிலைத்துறையை எடுத்துருங்களேன், வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாதது? ஏன் இந்த கோயிலுக்குள்ளே நுழையிறீங்க? உங்களுக்கு தேவையில்லாதது. உங்களுக்கும் இந்து கோயில்களுக்கும் தீக்கா அப்படின்றீங்க, கடவுளே இல்லைன்றீங்க. அப்புறம் எதுக்காக போய் வசூலிக்கிறீங்க, போய் இது பண்ணுறீங்க, உண்டியலன்றீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க? தேவையில்லாதது. புரியுதா? அது தெரிஞ்சிங்க. ஒன்று, உங்கள் வீட்டுகளில் மட்டும் சாமிங்களை கும்பிட்றீங்க, அங்கே பார்த்தா மாலை மரியாதையோடு அபிஷேகம் இது பண்ணுறாங்க, எல்லாம் அலங்காரம் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே சாமி கும்பிடாத ஆள் இல்லை. மீடியா வெளில வந்துடுது. நீங்கள் இன்றைக்கி அச்சுனிங்கன்னா புச்சின்னு வெளில வருது. யார் செஞ்சாலும் சரி, சின்ன பிள்ளைத்தனமாக விளையாட்டு பிள்ளையை போட்டு சனாதனத்தை விளையாட விட்றீங்க. இதெல்லாம் என்ன கதை? இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் மகா மோசம். கரெக்டாக யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். இனி நான் பேசணும்னு அவசியம் இல்லை. வாட்ச் மை ட்ராயிங். தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி. எல்லாருக்கும் நான் கேட்டிருக்க கேள்விகளுக்கு எனக்கு பதில் வரணும். கரெக்டாக பதில் போடுங்க பார்ப்போம். உங்களால் முடிஞ்சால் போடுங்க. அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் போட்டிருக்காங்கள, படித்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றத அதை எடுங்க. நான் படிக்காதவன், காலேஜுக்கு வாசல்ன்றது இல்லை. நான் படிக்காதவன். இப்போ எதை போட சொன்னாலும் நான் போடுவேன். எந்த சில்பசாஸ்திரத்தில் என்ன சொல்லணுன்னாலும் நான் சொல்லுவேன். என்னால் முடியும். அதே படித்தவனையும் கூப்பிட்டு வந்து என் கூட நிற்க வைங்க. போட்டி போடுறேன். யாராக இருந்தாலும் சரி, கொம்பாக இருந்தாலும் சரி. நான் கொம்பு கிடையாது. அவன் எப்போ ஏற்பட்ட கொம்பாக இருந்தாலும் சரி, நிற்க வைங்க. அப்போ நீதின்றது நியாயன்றதை கொடுங்க. முடியுமா உங்களால்? முடியாதுல்ல? அதை பாருங்கள். அப்போ அதை இது பண்ணிவிட்டு இந்த ஒரு வருஷம் இந்த என்னமோ சொல்லுவாங்களா, 5 அதுக்கும் 50 வருஷம் கூட இருக்குது. 20 வருஷம் இருக்குது. ஒரு கார் லைசன்ஸ் வாங்கினோம் தனியாக வாங்கினாக்கா 20 வருஷம் இருக்குது. ஒரு ஓட்டுநருக்கு ஒரு வருஷம் ரெனியூல் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இது என்ன இது? கற்றுக்கிட்ட வித்தை. இதுக்கு உங்கள் காலடியில் வந்து எனக்கு ரெனியூல் பண்ணுங்கன்னு வருஷம் கெஞ்சணும். உனக்கு என்ன தெரியும்ன்ட்டு என்ன? எவனோ எப்படியே கெட்டு போயிட்டுருக்கான். அது உங்களுக்கு தேவையில்லாதது. புரியுதா? அதெல்லாம் யோசித்து பாருங்கள் கொஞ்சம். தேவையில்லாத இதெல்லாம் மூக்கை நுழைக்காதீங்க. எதில் நுழைக்கணுமோ, ஏன்னா வருமானம் இதில் அதிகமாக இருக்குது, அதனால தான் மூக்கை நுழைக்கிறீங்க. இதே ஒரு ஜீசஸ் கிறிஸ்துஸ் அவங்கள குறை சொல்ல, அவங்களோட கோயில்லையோ இல்லை நம்ம மாஸ்க் மசூதி அவங்களோட கோயில்லையோ போய் கையை வைங்க, நான் பார்ப்போம் முடியுமான்ட்டு. வச்சு பாருங்க. அலைக்கும் பாயினா சலாம் அலைக்கும்னாப்புல, அல்லாஹு அக்பர் அல்லான்றாங்க. அந்த மாதிரி அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி நோன்பு இருக்காங்க, எந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அங்கே போய் கையை வைங்களேன் பார்ப்போம். அவங்களே சிறுபான்மைன்றீங்க. அப்போ எப்பேற்பட்டதே இருக்குங்க. உங்களுக்கு ஓட்டு வந்தால் போதும். என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாம் காலத்தின் கட்டாயங்கள், அனுபவிக்க வேண்டியது தான். என்ன பண்ண என்ன இதெல்லாம் வந்து இதையே காலேஜில் மோல்டு அடிக்கிறாங்க. 4 சிங்கத்தை வந்து மோல்டு அடித்து அதையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் மோல்டு அடிக்கலாமா? அப்போ அந்த அதாவது ட்ரைனிங் சென்டர் தான், அது காலேஜ் இல்லை. 1959 வந்து அது ட்ரைனிங் சென்டர் அப்படி பேர் வைக்கப்பட்டது தான். இப்போ தான் நீங்கள் காலேஜ் பிஎஸ்சி அப்படின்றீங்க. அந்த பிஎஸ்சின்றதை வச்சுக்கிட்டு திரும்பவும் 2ஆம் முறை கேட்குறேன். அதை வச்சுக்கிட்டு யாராவது இது பண்ண முடியுதா? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களே கொடுத்துக்கிறீங்க, நீங்களே இது பண்ணிக்கிறீங்க. மண்டலஸ்தபதின்றீங்க. ஆனால் அந்த மண்டலஸ்தபதியில் ஏதாவது வந்து மிஸ் ஆச்சு என்கிட்ட, அப்போ தெரியும் கதை. ஆயாரி பொருத்தம்னா என்ன ஏது. ஒரு ஆயாரி பொருத்தம் ஒரு காலேஜில் கற்று தரத்துக்கு முடியல. வாத்தியாரங்களுக்கு 1,20,000 1,50,000 சம்பளம். இதெல்லாம் தேவையா? நான் வாத்தியாரங்களை குறை சொல்ல, என்ன அவ்வளோ ஒரு அட்டூழியங்கள் நடக்குது. என்ன பண்ணுறது? வரப்போகிற பிள்ளைங்களுக்கு பாடம் கற்று தரத்துக்கு நல்ல திறமையான ஆட்கள் இல்லை.
சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம் அதை பற்றி எதுவும் எடுத்து சொல்கிறதுக்கு தெரியல. ஏன், என்ன, எதுக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் சும்மா ஃப்ளூக்காக அடிச்சுட்டு போயிடுறீங்க. சின்ன பிள்ளைங்க கேட்டு தான் ஆகும், வேறு வழியே இல்லை, தலையெழுத்து, அதுங்களுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் ஒரு கால் இல்லைன்னு ஒரு கால் கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே பொதுவாக நல்லா வேலை தெரிஞ்சவங்களுக்கு செஞ்சு காட்டு, 1 மணி நேரம் இல்லை உனக்கு 2 மணி நேரம் ஒதுக்குறேன், 3 மணி நேரம் ஒதுக்குறேன், செஞ்சு காட்டு, வரைஞ்சி காட்டு அப்படின்ட்டு காமிச்சு வரைய சொல்லி நீ ஸ்தபதி ஓகே அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுங்க. அதை விட்டுட்டு கண்மூடித்தனமாக கொடுக்குறீங்க. இல்லை கேட்குறேன், கண்மூடித்தனமாக கொடுக்குறீங்க, இதெல்லாம் என்ன அர்த்தம்? இல்லை உங்களோட கவர்மெண்ட் கோயிலில் தான் எடுத்து செஞ்சால் தான் எங்களால் பொழப்பு ஓட்ட முடியுமோ? வண்டி இழுத்தாச்சும் பொழைச்சிட்டு போயிட்டே இருப்போம். புரியுதா இல்லையா? தள்ளு வண்டி இழுத்தாச்சும் பொழைச்சிட்டு போயிட்டுருப்போம். உழைக்கிறவனுக்கு என்ன வேணால் செஞ்சுட்டு போவான். அதை தெரிஞ்சுங்க. இந்து அறநிலைத்துறையை எடுங்க. வெள்ளைக்காரங்க அவன் கொள்ளடிக்க இது பண்ணாத நீங்களும் கொள்ளடிக்காதீங்க, அதே பண்ணாதீங்க, அதை செய்யாதீங்க. சரியா? அதையே செய்யாதீங்க. திருப்பி 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 அதையே செஞ்சிங்கன்னா இனி அதே தான் வரும், கோவம் அதே தான் வரும். சரியா? வர சொல்லுங்கள், நிற்க சொல்லுங்கள், என் கூட போட்டி போட சொல்லுங்கள். இது எப்படி என்ன அளவுன்ட்டு நான் எடுத்து காட்டுறேன். இதுதான் அளவு என்னன்னு நான் கேட்குறேன். 4 கேள்வி நான் கேட்குறேன், அவங்க 16 கேள்வி கேட்கட்டும். எத்தனை? அவங்க என்கிட்ட 16 கேள்வி கேட்கட்டும். என்ன அவ்வைக்கிட்ட சொன்ன மாதிரி 400 கோடி கவிதைகளை ஒரே இரவில் எழுதணும்னு அப்படியா? 4 கோடி கவிதைகள். நான் அந்த பக்கம் 4 கோடி கவிதைகள். எல்லா புலவர்களும் புலம்பிட்டாங்களாம். அப்போ சொல்லுது, இது 1 கோடி, இது 1 கோடி, இது 1 கோடி அப்படின்ட்டு. அது மாதிரி வருமோடி. அது மாதிரி வேண்டாம், ஒவ்வொன்றா எடுங்க, கலைங்க. வேண்டாம், அந்த அமைச்சர் துறையை எடுங்க. சரியா? விளையாட்டுத்துறை அமைச்சரை போடுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. இதுனா குடும்ப ஆட்சியா, என்ன ஆட்சினே இது உண்மையிலே குடும்ப ஆட்சி தான். பட்டு திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம்ன்ற மாதிரி தான் இருக்குது. என்ன உடனே ஏதோ ஒரு இது போட்டு டக்குன்னு அவனை அரெஸ்ட் பண்ணுறீங்க, இவனை அரெஸ்ட் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க. உங்கள் அராஜகம் ஜெயிக்கணும், அந்த மாதிரி பண்ணணும், மானத்தை வாங்கிடுவான், அவனை விட்டு வைக்கக்கூடாதுன்ட்டு. உள்ளே இருக்கிறவனை வெளியில் எடுக்கிறதுக்கே வக்கு இல்லை. முடிஞ்சா அமலாக்கத்துறை அதுவே முடியல. அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். என்ன தான் இது பவர் இருந்தாலும் அந்த பவருக்கு தக்க இது இருக்குது. டக்குன்னு மீடியா மாறிடுச்சு. டக்குன்னு சுன்ற விரலில் அப்படியே டக்குன்னு மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்குது. இப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், இவன் மோசம், இவன் இப்படி அப்படின்ட்டு அசிங்கமாகுது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். எதை பேசணுமோ அதை பேசுங்க. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விடுங்க, நல்லபடியாக இருக்கணும். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த மாதிரி அந்த வரைஞ்சிட்டு அந்த முடிச்சுடலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அப்படியே அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி இந்த முடிச்சுருள்கள்லாம் வரைஞ்சி எடுத்துகிட்டு இந்த காலில் கருக்கு, இந்த கால்களில் கோடுகள் இதெல்லாம் போட்டுட்டு, நகங்கள் அதெல்லாம் நல்லா ஷார்ப்பாக காமிச்சிட்டு, நகங்களில் 2 கோடு காமிச்சு அட்டகாசமாக போட்டு இது போடுங்க. நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கேன்ல, சும்மா கம்பி வளைச்ச மாதிரி அப்படி போட்டிருக்கேன். அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். நல்லா பழகிறவங்க நல்லபடியாக பழகுங்க. என்னோடய ஆதங்கம் ஒன்றுமே இல்லை. நல்ல தொழில் திறமை தெரிஞ்சவங்கலாம் எவ்வளோ வேதனைப்படுறாங்க. ஐயா, இந்த மாதிரி என்கிட்ட இருக்க கேள்வி கேட்டவங்களாம் எத்தனை பேர், என்னங்க ஐயா இங்கே போனால் இப்படி கேட்குறாப்புல, அங்கே போனால் அப்படி கேட்குறாப்புல, இப்படின்ட்டு இது என்ன இது என்ன நடக்குதுங்க? இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் நடந்து இருக்குது. அப்போ நம்பரோடு கொடுத்தாங்க இத்தனை வருஷத்துக்குன்ட்டு. இப்போ இந்து அறநிலைத்துறைன்றீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்து அறநிலைத்துறை எல்லா மாநிலத்துலேயும் இருக்குது. அந்த மாநிலத்தில் போனாக்கா அவன் கமிஷன் கேட்குறான், அவனுக்கு கமிஷன் கொடுத்து அதுக்கு அடுத்தது கோயிலுக்கு போனாக்கா கோயிலில் ட்ரஸ்டிங்காக கமிஷன் கேட்குறானுங்க, அவனுக்கு கமிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வேலையை நம்ம காசை போட்டு எடுத்து
அதை செஞ்சு சுண்ணாம்பை சுரண்டி இது போச்சு அது போச்சுன்னு 72 நொட்டையை சொல்கிறாங்க. புரியுதா இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ நடக்குது தெரியுங்களா? பழங்கால வேலைகள் எல்லாமே போச்சு. போட்டு சின்ன பின்னம் பண்ணுறீங்க. கேட்டால் கோயில் நல்லா கட்டுறோம், நாங்கள் கட்டி இத்தனை கோயிலை கட்டி முடிச்சிருக்கோம், இத்தனை கோயிலை உடச்சிருக்கோன்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் வீடியோலாம் வந்துடுது. எல்லாம் யோசிச்சு பாருங்கள், பார்த்து நல்லபடியாக செய்யுங்க, நல்லபடியாக முறையாக நியாயமானதை செய்யுங்க. வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு விருப்பப்படலை. இன்னும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன கொஞ்சம் நஞ்செல்லாம் சொல்ல முடியாது. என்ன பார்த்துக்குங்க. என்ன ஐயோ ஐயோ என்னத்த பண்ணுறது, ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ராமசாமி, ராமபிரானை கூப்பிட்டேன். நீங்கள் வேறு ஏதோ நினச்சிட போகிறீங்க. பயம்லாம் கிடையாது. ராமசாமி அப்படின்னு இருக்கேன். அந்த பேரை வச்சுருக்கிறதே கடவுளோட பேர் தான். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு இந்த மாதிரி போட்டு அனுப்புங்க, போட்டு பழகுங்க. உங்களுக்காக மெனக்கெட்டு தான் போட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். சும்மா ஸ்கிப் பண்ணி இப்போ ஓட்டி பார்த்துட்டு போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. இது வரைகலை, அந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் கருக்கை கொண்டு வந்திருக்கேன். அந்த கருக்குலேருந்து எங்கே கரையுது அதெல்லாம் யோசித்து பாருங்கள். அதுதான் தேவை, முக்கியமானது. சரியா? போதும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ நேரம் பேசுனதே போதும். ஏன்னா எனக்கு தேவை எல்லாருக்கும் ஸ்தபதின்ற அந்தஸ்தை கொடுக்கணும். யார் கேஸ் போட்டிருக்காங்களோ அந்த கேஸ் போட்ட நபர் என் முன்னாடி வந்து நிற்கணும். நானும் கேஸ் போடுறேன். யார் கேஸ் போட்டாங்களோ எனக்கு தெரியும், யார் போட்டிருக்காங்க என்னன்னு தெரியும். ஜட்டி குட்டியெல்லாம் போட்டுட்டு அப்படியே எல்லாத்துலேயும் இருந்திருப்பாங்க. கேஸ் போட்டிருக்காப்புல. அப்படின்னும்போது என்ன, படிக்காதவனால் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் அது. ஒரு குமாஸ்தா பிரின்ஸிபல் ஆகிருக்காப்புல, அது தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி குமரேசன் ஸ்தபதி. அதுக்கு முன்னாடி என் தாத்தா கேட்டாங்க, வேணான்ட்டாங்க. வேணான்ல, அவர் வந்துட்டார், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வெளில வந்துட்டார். அதே சமயம் இவ்வளவும் நடந்திருக்கு. இது எப்படி கேஸாக எடுத்து ஒரு வருஷத்துக்கு தான் அப்படின்ட்டு? அப்போ என்ன, பாரம்பரியமாக வரவங்கெல்லாம் அப்போ என்ன முட்டாள்களா? படித்தவங்களெலாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மண்டல ஸ்தபதியை கேட்டால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மண்டையில் மட்டக்கோலை எடுத்து தான் உடைக்கணும். அந்த மாதிரி இருக்குது. மண்டல ஸ்தபதி போடுறீங்க, ஒரு அளவும் தெரியாது. அந்த மாதிரி அதெல்லாம் யோசித்து பார்த்து கொஞ்சம் முடிவு பண்ணுங்கள். பாருங்கள், வரைபடத்தெல்லாம் பாருங்கள். ரொம்ப நன்றி. வேறு எதுவும் இல்லை. நான் பீடங்கெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு கையெழுத்த போடுவேன், போட்டு இது பண்ணுவேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட்டு எனக்கு போட்டு அனுப்புங்க நல்லபடியாக. வேறு எதுவும் இல்லை. பார்ப்போம். தேங்க்யூ. இதில் ஆரம்பத்துலேருந்து பேப்பர் வச்சு, பேப்பரு, துணி இதெல்லாம் வச்சுருப்பேன். இந்த அப்போ வைக்கிறேன் பாருங்கள், அந்த பேப்பர் எதுக்காகனா, என் கையில் அந்த இங்கு ஒட்டும், அந்த இங்கை கொஞ்சம் இழுக்கணும், காயணும், இதெல்லாம் நம்ம பதம் பார்க்கணும். அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அவசரப்பட்டு ஏதாவது இந்த இந்தியன் இங்கில் பண்ணியாச்சுன்னா அது காயறது லேட் ஆகும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. சரியா? வேறு எதுவும் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. என்ன பகலான்னு கேட்காதீங்க, காலையில் பொழுது விழிஞ்சிச்சான்ட்டு அதெல்லாம் கிடையாது. ஏதோ போட்டுக்கிட்டு வரேன். சரியா? அவர் துணி எடுக்கிறேன், என்னோடய கையில் இருக்க இதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வால், அந்த வால் எப்படி வரணும், எந்த மாதிரி இது இருக்கணும் அப்படின்றதெல்லாம் போடுறேன், போட்டு எடுக்கிறேன். என்ன பண்ணணும்? இவ்வளோ மனசுக்குள்ள வேதனையை வச்சுக்கிட்டு என்ன வரப்போகிற பிள்ளைங்களுக்கு வெறும் ஜெராக்ஸை கொடுத்து போடுங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இதுன்னு ஒன்றுமே புரியல. புரியுதா இல்லையா? இதில் நான் போட்டது தான் பெருசுன்னு சொல்லலை. நான் போட்டதில் கூட குறை இருக்கலாம். நான் இதெல்லாம் அளவீனம் இல்லாமல் நான் போடுறேன்.
ஏன்னா அளவோடு போடணும்னு வச்சிங்களேன், அது வேறு லெவலே வேறு மாதிரி ஆகிடும். புரியுதா? என்ன பண்ணுறது? அதுக்காக தான் தத்துவம் தருகிறதும் அப்படின்ற மாதிரி, தத்துவம் தருகிறதும் தத்துவம் தருகிறதும், அதுதான், வேறு எதுவும் சொல்ல முடியாது. என்ன திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம்? வாழ்ந்தாலும் பிறந்தாலும் அவர் ஊர யாரென்று ஊர் ஓட்ட வேண்டும் அப்படின்லாம் பாடல்கள்லாம் எழுதிட்டு போயிருக்காங்க. ஒரு கலைஞன், ஒரு கவிஞன், என்ன இதெல்லாம் ரசிக்கக்கூடியது. அந்த மாதிரி போட்டு பழகினா தான் ஒவ்வொன்றும் தெரியும். இதில் மண்டை பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், உடல் சிறுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சிங்கம் பாவனை உட்காந்த மாதிரி அமைப்பு இலக்கம் வந்திருக்கும். புரியுதா இல்லையா? சேடை வைக்கிறான், எங்கெங்கே லைட்டாக சேடை வைக்கணும், அப்படியே கோடு கட்டுறான் லைட்டாக, எங்கெங்கே அதுவும் ஃபுல்லாக சேடை வச்சா இன்னும் அப்படியே வேறு மாதிரி ஆகிடும். அந்த இடத்துல சுருக்கம் எல்லாம் காட்டுறேன். எதுக்காக காட்டுறேன்னா பாருங்கள், அதை பாருங்கள். எரேசரில் இருக்க கருமையான இதை கூட எடுக்கிறேன். ஏன்னா இங்கு காயறதுக்குள்ளே அழிக்க முடியாது, இங்கு காஞ்ச பிறகு தான் அழிக்க முடியும். அந்த எண்ணெய் இங்கு சாதாரணமாக டக்குன்னு காயாது. அந்த மாதிரி அப்படி போட்டு பழகுங்களேன். கொஞ்சம் நகம், அந்த இது, இந்த சுருள், எந்த இடத்துல கேப் இருக்குது, எவ்வளோ அடைக்கலாம் அப்படின்ற ஒரு சிற்பியோட திறமையை காட்டுங்க. போட்டு கண்டபடி நான் தான் வரைஞ்சேன், இப்படி தான் போட்டேன் அப்படின்றதுக்காக சொல்கிறேன்ல. வரைவோம், இந்த மாதிரி வரைஞ்சி பழகுவோமே. கண்டதையும் கிறுக்குவோம். என் பேர் எழுதுறேன் இப்போ. இதோ என் தலை தெரியுது, குனிஞ்சிருக்கேன், எஸ்டிபின்னு எழுதியிருப்பேன். பார்த்துங்க, பார்த்து இது பண்ணுங்கள். தேங்க்யூ.